ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சில மறைக்கப்பட்ட சவால்களையும் அதற்கான சக்தி வாய்ந்த தீர்வுகளையும் பற்றி ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. அதாவது அவங்களோட வலிமைக்கும் போராட்டத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாமா? பாருங்க, இந்த ஒருவரையே அவங்களோட மொத்த பிரச்சனையுமே சொல்லிடுது. அதாவது வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்க வாழ்க்கையில் நரக வேதனைக்கு சமமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. ஆனால் அதை ஒரு துளி கூட வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. குடும்ப பிரச்சனைகள் கூட இருந்தால் அதை கூட இருந்துட்டே செஞ்ச துரோகங்கள்னு எல்லா சுமைகளையும் தனியாளாக மௌனமாக சுமந்துட்டுருப்பாங்க. இந்த தொடர்ச்சியான அழுத்தம் காலப்போக்கில் அவங்கள ரொம்ப கூர்மையான எந்த பிரச்சனையும் தாங்கிக்கிற சக்தி கொண்டவங்களாக மாற்றிடுது. சரி, இந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஜோதிட ரீதியாக என்னதான் காரணம்? வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கல் காரணத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாங்களா? இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. பொதுவாக ஜோதிடம் தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெறுவார்னு. அப்போ அது ஒரு பெரிய பலம் தானே. வாழ்க்கை நல்லா தானே இருக்கணும், ஆனால் உண்மை அதுக்கு நேர்மாறாக இருக்குதுங்க. ஏன் அப்படிங்கிறத ஆழமாக பார்த்தாதான் புரியும். இங்கே தான் அசல் விஷயமே இருக்குதுங்க. ரிஷப ராசிக்கு சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வராருங்க. இங்கே இருந்து தான் எல்லா சிக்கலும் ஆரம்பிக்குது. ஜோதிடத்தில் இந்த 3ஆம் வீட்டை 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அது நாம் துளியும் எதிர்பார்க்காத மறைமுகமாக வர பெரிய பெரிய தடைகளையும் தாங்க முடியாத மனவேதனையையும் குறிக்கிற ஒரு இடம். நம்ம மனசுக்கு காரகனான சந்திரன் இந்த வீட்டுக்கு அதிபதியா வரதால அவரே இந்த எல்லா பிரச்சனைகளையும் நேரா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துடுவாருங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா பிரச்சனையும் மனப்போராட்டமும் தானா உங்களை தேடி வரும். நீங்க கூப்பிடவே வேண்டாம், அதுவே உங்க வீட்டு கதவை தட்டும். இதுதான் அவங்க சந்திக்கிற முக்கியமான ஜோதிட சவால். அப்போ இப்படி விடாம துரத்துற இந்த மன போராட்டத்துக்கு என்னதான் தீர்வு? ராசியோட அமைப்பிலே பிரச்சனை இருந்தா என்னங்க செய்ய முடியும்? வாங்க, அதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தெய்வீகமான தீர்வு இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த இடத்துக்கு ஒரு புனிதமான பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த இடம்தான் விஜயவாடாவில் இருக்க கனகதுர்கா கோயிலுங்க. ஆனால் ஏன் குறிப்பாக இந்த கோயில் அங்கே அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பே சந்திரனால் வர பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கே மூலவரான கனகதுர்கா அஷ்டலக்ஷ்மிகளுக்கு நடுவில் இருக்காங்க. இந்த இடத்தோட தெய்வீக சக்தியை நமக்கு கஷ்டம் கொடுக்குற கிரகங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரல் பண்ணிடும். சொல்லப்போனால் இது ஒரு டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஸ் மாதிரிங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கோயிலுக்கு போகிறது மட்டும் முழுமையான தீர்வு கிடையாதுங்க. அதில் முதல் படி தான். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளோட மொத்த எனர்ஜியையும் பாசிட்டிவாக மாற்ற போகுது. இங்கே பாருங்கள், இந்த பரிகாரத்தோட தத்துவம் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. பிரச்சனை என்ன? தேவையில்லாத கஷ்டங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வருது. அதற்கு தீர்வு தான் என்ன? மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, அதாவது அன்னதானம் செய்கிறதுக்காக நீங்களாம் முன் வந்து அவங்கள தேடி போகணுங்க. வர்ற நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் எனர்ஜியால் என்கவுண்டர் பண்ணணுங்க. அப்போ அன்னதானம் எப்படி பண்ணுறது? நீங்கள் விஜயவாடா கோயிலுக்கே அன்னதானத்துக்காக டொனேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டெய்லி லைஃபையே இது ஒரு முக்கியமான பழக்கமாக மாற்றிக்கலாங்க. உங்கள் நண்பர்களுக்கு, குடும்பத்தினருக்கு நீங்கள்
நீங்கள் பே பண்ணி சாப்பாடு வாங்கி தரலாம், ஓகேங்களா? பில் பே பண்ணி உங்கள் கூட பயணம் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இங்கே முக்கியமானது என்னென்னா, உணவு கொடுக்குறத ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடாமல் அதை ஒரு ரெகுலர் பழக்கமாக மாற்றிக்கணும், ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தெளிவான சிம்பிளான ஒரு பிளானாக பார்க்கலாங்க. உங்கள் போராட்டங்களை எப்படி ஸ்திரத்தன்மை மற்றும் செல்வமாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் தாங்க. 1, விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு ஒரு பயணம் போங்க. 2, முழுமையான சரணாகதி மனசோட அம்மனை தரிசனம் பண்ணுங்க. 3, அங்கே நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுங்க. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முடிஞ்சால் நீங்கள் பிறந்த கிழமையில் இந்த பயணத்தை செய்யுங்க. அதோட பலன் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரத்தை முழு மனசோட செஞ்ச பிறகு ஒரு 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாசிட்டிவான திருப்பு முனையாக அமையும்னு உறுதியாக சொல்லப்படுது. கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்றோங்க. யோசிச்சு பாருங்க, பிரச்சனைகள் தானே உங்களை தேடி வரதால இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அப்போது நீங்களே நல்ல சக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ உயரத்துக்கு போகும். உங்களுக்கு இந்த மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு குருவுடைய வக்ர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை, இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக கெட்டது, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி வீட்டுக்கு பெயர்ந்திருக்காருங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 2 ராசிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. சொல்லப்போனால் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி, ஏன்னா கடந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் எல்லாமே அதிகமாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கடந்த காலகட்டங்கள் அது எல்லாமே கிடைக்காம போயிருக்கும். ஆனால் தற்பொழுது நீங்கள் நினச்ச மாதிரியும் அதுக்கான எஃபர்ட் போட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு விரைவில் கை கூட போகுதுங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ராகுகேது காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
சங்கடங்கள் விலகும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்குங்க. முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தடங்களையுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ரிஷபராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராவுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இது அனைத்தும் நிவர்த்தியாகி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7-8 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகுங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவும் காதல் அனைத்தும் கைவிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கைவிட்டுட்டு எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 காதலர்களுக்கு பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உறவுகள் மத்தியிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. உங்களை அழிக்க நினைக்க நிறைய நபர்கள் கூடவே இருக்கிறாங்க. தவறான வழியில் மட்டும் போகாம பேசாம நல்ல ஒழுக்கத்துடன் வரக்கூடிய நாட்கள் இருந்தா இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறும். அடுத்ததாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது. இனி சீராகும். ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஆண்டாள் தாயாரை வணங்குவது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 7ங்க. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழனுங்க. இந்த நாட்களை சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களை ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக முடிவுகள் எடுக்கிறத ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த நாட்கள் வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு முறை தான் கதவை தட்டும். அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.